ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் யாதி பியூட்டி வேர்ல்டு. எல்லோரும் தமிழில் பார்த்துட்டு தான் அந்த வீடியோக்கு வந்திருப்பீங்க. ஆமாங்க, இன்றைக்கி வந்து சங்குப்பூ டீ வந்து எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதோட நன்மைகள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆண்ட்ராய்ட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து நான் சங்குப்பூ டீ செய்யறதுக்கு தேவையான சங்குப்பூ எடுத்துக்கிறேன். இது வந்து 2 கைப்பிடி அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு நான் இருக்கிற ஊரில் வந்து எங்கிட்ட இல்லை சங்குப்பூ. ஸோ நான் ஊரில் இருந்து அம்மா கிட்ட தான் எடுத்துகிட்டு வந்தேன். இது 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு இன்னொரு நாளைக்கும் இந்த கைப்பிடி அளவு இப்போயும் நான் செய்ய போகிறேன். ஸோ இது வந்து ஒரு 20-25 பூ இருக்கும். ஸோ உங்களுக்கு அவ்வளோ கிடைக்கல அப்படின்னா ஒரு 5 பூ 6 பூ அந்த மாதிரி நீங்கள் கூட எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சங்குப்பூ வந்து நிறையா மார்க்கெட்டில் கிடைக்கிது. அமேசானில் இருக்குது, அதுக்கப்புறம் நைக்காவில் இருக்குது, மியூசோவில் இருக்குது. ஸோ ஆனாலுமே நமக்கு ப்ரிசர்வேட்டிவ் ஏதாச்சும் போட்டிருப்பாங்க இல்லையா, பூ கெடாமல் இருக்கிறதுக்கு. அதனால மோஸ்ட்லி அந்த மாதிரி வாங்காதீங்க. இந்த மாதிரி பூ உங்களுக்கு நியர்பை கிடைக்கும். யார்கிட்டயாச்சும் கேட்டு கூட அந்த டைமுக்கு நீங்கள் பறிச்சுட்டு வந்து வச்சுக்கோங்க. இந்த சங்குப்பூ பார்த்திங்கன்னா நம்மளோட லங்ஸுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஆமாங்க, நுரையீரலுக்கு வந்து ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வந்து வெறும் வயிற்றில் நம்ம இந்த சங்குப்பூ டீ எடுத்துக்கிட்டோம்னா சுகர் வந்து கண்ட்ரோலாக இருக்கும். இந்த சங்குப்பூ செய்கிறதுக்கு நான் 25 பூ அந்த மாதிரி எடுத்துருந்தேன் இல்லையா, அதில் வந்து அந்த பச்சை கலரில் இருக்கிற பின்னாடி இருக்கிற அந்த இதை வந்துட்டு பிச்சு எடுத்துட்டு அதை வந்து ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு வச்சுட்டேன். அந்த சங்குப்பூவை இந்த சங்குப்பூவில் வந்துட்டு சூடாக நல்லா வெதுப்பான தண்ணியை வந்துட்டு நான் அதை போட்டு ஊற்றியிருக்கேன். ஸோ ஊற்றினோடனே பாருங்கள், அந்த கலர் வந்து நல்லா ப்ளூ கலராக மாறிடுச்சு. அந்த பூ வந்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ஃபுல் பூவோட நன்மை வந்து நமக்கு கிடைக்கும். இந்த சங்குப்பூ டீ குடிக்கிறதுனால நம்மளுக்கு அலர்ஜி எதுவும் வராமல் பாதுகாக்கும். அப்படி அலர்ஜி இருந்தாலுமே அந்த அலர்ஜியை வந்து தடுத்து நிறுத்திடும். அஜீரண கோளாறு, மலச்சிக்கல் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் செரிமான பிரச்சனை, இந்த மாதிரி எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலுமே நான் சங்குப்பூ டீ குடிக்கும் போது அதோட பிரச்சனையை வந்து நல்லா தீர்த்துடும் நம்மளுக்கு. அது மட்டும் இல்லாமல் நுரையில் இருக்கிற நச்சுத்தன்மையை வந்து இது நீக்கிடும். நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும். நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா முதுமைக்கு கொண்டு போகாமல் இளமையாகவே வச்சுருக்கோம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த நீர் உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க கூட இந்த சங்குப்பூ டீ எடுத்துக்கிட்டோன்னா அந்த நீரை வந்து தேவையில்லாத நீரை வந்து இந்த சங்குப்பூ டீ வந்து எடுத்துரும். வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் சங்குப்பூவில் சுடுதண்ணி சேர்த்தன உடனே பார்த்திங்கன்னா அது கலர்ஃபுல்லாக அந்த தண்ணியில் ஃபார்ம் ஆகிட்டு இந்த சக்கையாக மாறிடுச்சு இந்த பூ வந்துட்டு. இதை நான் தூக்கி போட்டுட்டு இதில் வந்துட்டு ஒரு சில பொருள் வந்து சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி சேர்க்கறதுனால இன்னும் நம்மளுக்கு 2 மடங்கு பெனிஃபிட் வந்து கிடைக்கும். உங்களுக்கு எந்த பொருளும் சேர்க்க பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை. ஸோ நான் இதில் வந்துட்டு தேன் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். தேன் இல்லை அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தேன் எடுக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கிடைக்கும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ தேன் அங்கங்கே கெட்டியாக இருக்கும், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாதிரி இன்னும் சில பொருள் நம்ம சேர்த்து குடிக்கிறதுனால வெயிட் வந்து சூப்பராக லாஸ் ஆகும். ஸ்கின்னுக்கு ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சுகருக்கும் ரொம்ப நல்லது. தேன் வந்து அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் வெறும் லெமன் மட்டும் எடுத்துக்கலாம். சுகருக்கு குடிக்கிறேன் அப்படின்றவங்க, இல்லை லெமன் எனக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் வெறும் சங்குப்பூ டீ மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லெமன் அளவுக்கு நான் அதில் வந்து சேர்த்துக்கிறேன். விதை இல்லாமல் எடுத்துக்கோங்க, ஏன்னா அது விதை இருந்துச்சுன்னா கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கும். இந்த செடி வளர்க்குறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம வீட்டு கொஞ்சம் இடம் இருந்தால் கூட பரவாயில்ல, இது இன்டோரில் கூட வளரும். சீக்கிரமாக க்ரோத் ஆகிடும். நீங்கள் ஒரு சின்ன மண் தொட்டியில் வச்சுட்டு நீங்கள் வளர்க்கலாம். வந்துட்டு பட்டர்ஃப்ளை பீ ஃப்ளவர், அப்புறம் சயின்டிஃபிக் நேம் வந்து கிளிட்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், இது வந்துட்டு லெமன் சேர்க்கிறதுக்கு முன்னாடி, லெமன் சேர்த்ததுக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா பர்பிள் கலரில் மாறிடுச்சு. பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலராக இருக்குது, ஆஃப்டர் பார்த்திங்கன்னா பர்பிள் கலராக இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். லைட்டாக டீ காஃபி குடிக்கிற பதத்துக்கு நம்ம குடிக்கணும். உண்மையிலேயே நம்ம ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு, நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.